அன்பான என் உயிரின் உடன்பிறப்புகளே, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லப் போகிறேன். ஒரு சில நிமிஷங்கள் கவனமாய் கேளுங்கள். இது உங்களுக்கு மன அமைதி, நிதானம், நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியமான வாழ்வு இந்த நாம் வாழும் இந்த பூமியிலேயே கிடைக்கும். அதோடு நீங்கள் வெற்றி பெற்று இந்த பூமியை விட்டு போகும்போது சுதந்திரம் பெறுவீர்கள். புதிய பூமிக்கு அனுப்பி வைக்கப்படுவீர்கள். அங்கே உங்களை ஏன் என்று கேட்பதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை, உரிமையும் இல்லை. அங்கே உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், நீங்கள் இன்பமாக வாழ்வதற்காக நல்ல செய்தியை சொல்கிறேன். அங்கே நீங்கள் நிம்மதியாக உங்களுக்கு பிடித்தவர்களோடு நிரந்தரமாக வாழ்வதற்கு தான் இந்த நற்செய்தி. முதலில் மனிதர்களாகிய நாம் யார்? நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? இறந்ததற்கு பிறகு எங்கே போகப் போகிறோம்? என்ன செய்யப் போகிறோம்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமி நமக்கு சொந்தமா? நாம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நாம் சொன்னால் கேட்குமா? நாம் சொல்வதை செய்யும் உறுப்புகள் சில நம் உடலில் இருக்கிறது. கட்டளையிட்டால் உடனே கேட்டு மின்னல் வேகத்தில் நமக்காக வேலை செய்யும். நமக்கு ஒரு ஆபத்து என்றால் நம்மை கேட்காமலேயே வேலை செய்து நம்மை காப்பாற்றிவிடும். அன்பான நண்பர்களே, நாம் சொல்வதை செய்யும் 8 உறுப்புகள் நம் உடலில் உள்ளது. 9 கேட்கும். அவைகள் என்ன என்ன என்று நீங்கள் கண்டுபிடித்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 9 உறுப்புகளும் சுமார் 70-80 வருடங்கள் ஆகிவிட்டால் அதுவும் நாம் சொல்வதை சரிவர கேட்டு வேலை செய்யாது. 100 வருடங்களுக்கு மேலே ஆகிவிட்டால் சுத்தமாக நாம் சொல்வதை எதையும் கேட்காது. அதற்கு பிறகு என்ன ஒரு இரவு தூக்கம்தானே. நாம் எழுந்தவுடன் என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவு ஒவ்வொன்றும் முக்கியமானது. கட்டாயமாக நாம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். அதோடு கூட கடவுளுடைய அன்பு உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.